தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். சிக்கந்தர் மலை அப்படின்னு சொல்லிட்டு திருப்பரங்குன்றம் மலையை மிகப்பெரிய சிக்கலாக்கி 2 தினங்களாக ஒரு கலவர பூமி போல மதுரையை உருவாக்கி வச்சிருக்காங்க சில சங்கி குரூப். இதற்கு அண்ணன் சீமான் அவர்கள் கடும் கோபத்தோட பதிவிட்டுள்ள ஒரு முக்கியமான விஷயத்தை தான் இந்த காணொலியில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். திருப்பரங்குன்றம் மலை வந்து பார்த்திங்கன்னா திருப்பரங்குன்றம் மலையே கிடையாது, அது சிக்கந்தர் மலைன்னு சொல்கிறாங்கன்னு முதல்ல ஏற்கனவே இப்போ இல்லை 1 வருடங்களுக்கு முன்னாலே மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணிட்டு இருந்தாங்க சங்கி கூட்டங்கள். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த வழியை ஒரு நேர்த்தி கடனுக்கு எப்போவுமே இப்போ கிடையாதுங்க, பல 100 ஆண்டுகளாக அங்கே இருக்கிற அந்த மசூதி இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து ஆடுகளை கோழிகளை பலியிடுவதுங்கிறது அவர்களது வழக்கம். இந்த பக்கம் முருகருடைய அந்த கோவில் இருக்குது. 2 பேரும் பல 100 வருடங்களாக இதுவரைக்கும் ஒரு பிரச்சனை வரலை, ஒரு சண்டை வந்ததில்லை. ஆனால் இப்படி எதிரெதிரில் இருக்குது அப்படின்னும்போது இந்த மலை திருப்பரங்குன்றம் மலை வந்து சிக்கந்தர் மலை அப்படின்னு அழைக்கப்படுவது. அது மட்டும் இல்லாமல் இந்த மலையை இஸ்லாமியர்கள் ஆக்கிரமிக்கிறாங்க, அவர்கள் வந்து இதை எடுத்துக்கொள்ள பார்க்குறாங்க, நம்மளுடைய முருகனுடைய நிலைமை அவ்வளவுதான் சொல்லிட்டு இருக்கக்கூடிய மொத்த குரூப்பும் ஒன்றா சேர்ந்து இந்த விஷயத்தில் ஈடுபடுறாங்க. அதற்கான மக்களை அணிதிரட்டுவதற்காக நிறைய பேர் அங்கே இருக்கவங்களே வந்து அவர்களது உணர்வோடு இருக்கக்கூடிய அந்த நபர்களை, அனைத்து இந்துக்கள் கிடையாதுங்க, அந்த இந்துத்துவ உணர்வு வச்சுக்கிட்டு இருக்காங்கள அந்த மாதிரி கலவரம் பண்ணக்கூடிய கும்பல்களை மட்டும் ஒன்றிணைத்து கொண்டு இப்படி ஒரு பொய் பரப்புரையை செய்து ஏற்கனவே பிரச்சனை பண்ணியும் தமிழக அரசு அதனை கண்டு கொள்ளவில்லை. அதன் பிறகு இப்போ மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா இதுவரைக்கும் இல்லாத ஒரு இது முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா தர்காவுக்கு எதிராக இந்த மாதிரி கார்த்திகை வரும்போது தீபம் ஏற்றுங்கிறதுலாம் கிடையாது. ஆனால் இப்போ அதை செய்யணும், அது செஞ்சே தீரணுங்கிற மாதிரி சொல்லி கோர்ட்டில் இருக்கிற ஒரு நீதியரசரே இந்த ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறாரு. இது வந்து மிகப்பெரிய வெட்கக்கேடானது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சீமான் அவர்கள் பதிவு செய்திருக்காங்க. அவரே சொல்லி அதை நிறைவேற்றணும்னு இங்கே வரும்போது இல்லை தமிழக அரசு அதற்கு அனுமதிக்காது அப்படின்னு சொல்லி திமுக அவர்களுக்கு எதிராக இருப்பது போல் ஒரு சீன் கிரியேட் பண்ணி அதை மிகப்பெரிய அளவிற்கு இப்போ இணையத்தில் வைரல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலே அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனை வரக்கூடாதுன்னு நினச்சா முன்பே தடுத்துருக்கணும். 2024 டிசம்பர்லேயே ஒரு பிரச்சனை வரும்போது இல்லை இங்கே என்ன நடைமுறையோ அதுதான் இருக்கணுங்கிற மாதிரி இங்கே எதுவும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறத அவங்க வெளிப்படையாக போட்டு உடச்சிருந்தா இது வரைக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்காது. 1991ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட வழிபாட்டு தலங்கள் சட்டம் இருக்குது. அந்த சட்டத்தின்படி திருப்பரங்குன்றம் மலையில் ஏற்கனவே இருந்த வழிபாட்டு முறைகளும் நடைமுறைகளும் தொடர்வது தான் சரியாக இருக்கும். அந்த வகையில் காலங்காலமாக தீபம் ஏற்றும் இடத்தை விட்டுட்டு தர்காவுக்கு அருகில் தான் தீபம் ஏற்றணும் அப்படிங்கிறதே தப்பு. ஆனால் அதை வந்து செய்யணும்னு சொல்லிட்டு இதுதான் எங்களுடைய எப்படி சொல்கிறது மதத்துக்கு சரி அப்படிங்கிறது எந்த வகையிலையும் ஏற்புடையதாக இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா அண்ணல் அவர்கள் இயற்றிய அந்த சட்டத்தையே எதிர்ப்போடு செய்கிறதா தான் பார்க்கப்படுகிறது. திருப்பரங்குன்றம் மலையை வைத்து மதுரையில் மத மோதலை உருவாக்கணும்னு நினைக்கிற அந்த மக்களை வந்து பார்த்திங்கன்னா சாதி மதம் கடந்து இருக்கக்கூடியவர்களை விட்டுட்டு அங்கே இருக்கக்கூடிய சங்கிகளை மிகப்பெரிய அளவுக்கு காட்டுவதும் அவர்களுக்கு எதிராக நாங்கள் இருப்பேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி திமுக காட்டுவதும் வந்து மக்களை ஏமாற்றுவதற்காக. உண்மையிலே இந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடாது அப்படின்னா நான் சீமான் அவர்கள் சொல்வது போல மொழியால் தமிழர்களாக ஒன்றிணைந்து இன அடையாளத்தோடு நம்ம நின்று இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு நிச்சயம் அவங்க கொண்டு வருவாங்க. எப்படி அயோத்தியை வந்து அந்த பாபர் மசூதி இடித்தார்களோ அதுபோல் இங்கே மதுரையை பயன்படுத்தலாம்னு நினைக்கிறாங்க. ஒரு நாளும் அது நடக்காது. தமிழர்களாக நம்ம ஒன்றிணைந்து இருக்கும் வரை அரசு ஒரு பக்கம் ஏதோ ஒரு விஷயம் செய்தாலும் நாம் தமிழர் என்ற உணர்வு இருந்தால் இந்த மாதிரியான பிரச்சனைகள் முளைக்க கூட இனி அச்சப்படும் அப்படிங்கிற அளவுக்கு மாறலாம். ஆனால் சீமான் அவர்கள் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை இதில் கேட்டிருந்தாரு, அதையும் நான் சேர்த்தே பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். உண்மையிலே இந்த சங்கிகளுக்கு உணர்வு இருக்குது அப்படின்னா தமிழகம் முழுவதும் கனிம வள கொள்ளையால் எவ்வளவு மலைகள் வெட்டப்பட்டு அள்ளி கொண்டு போகப்பட்டு இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை எல்லாரும் பயன்படுத்துவாங்க. அப்படின்னா தமிழகம் முழுவதும் எத்தனை குன்றுகள் எல்லாம் வெட்டி வெட்டி வீசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு விஷயத்துக்கு வெளியில் வந்து இது வரைக்கும் போராடி இருக்காங்க அப்படிங்கிற செய்தியை நீங்கள் பார்த்ததுண்டா? செய்தி கூட விடுங்க, இல்லை நாங்கள் போராடி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு புகைப்படம் எடுத்து ஒரு துணுக்கு செய்தியாக வந்து பார்த்துருக்கீங்களா? அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. அப்போ அவர்களுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது இங்கே மக்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் இந்த விஷயத்தில் அண்ணன் சீமான் அவர்களுடைய அறிக்கையை பற்றி உங்களது பார்வைகளை பின்னோட்டத்தில் பதிவிட்டுடுங்க.